உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாயா, மகேஷ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எதுவும் தெரியல மேடம். நானும் நைட்டு முழுக்க எனக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க வீடு, மகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவனை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கல. அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடினா எப்படி கிடைப்பான்? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. அவன் சாமுண்டீஸ்வரியோட கஸ்டடியில இருக்கான். அவன் எப்படி வெளியில தேடினா கிடைப்பான்? என்ன சொல்றீங்க? மகேஷ் அவங்க கஸ்டடியில இருக்கிறது தெரிஞ்சது மாதிரி பேச. அவ கிட்ட இருக்கான்னு நான் பார்க்கல, ஆனா உறுதியா யூகிச்சு சொல்றேன். இது சாமுண்டீஸ்வரியோட வேலைதான். அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவதான் மகேஷை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். அதனால அவனை வெள்ளத்தேன்னா எப்படி கிடைப்பான்? எப்படி இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன்னா, எனக்கு சாமுண்டீஸ்வரியை நல்லா தெரியும். இவ்வளோ கரெக்ட் டைமிங்ல கடத்தி கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அவனை வெளியே விடாம வச்சிருக்கான்னா கண்டிப்பா அவளோட பிளானா இருக்கும். கரெக்ட். நீங்க சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேக்குற? உன் லவ்வரை ஒருத்தி கடத்தி வச்சிருக்கா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். சரி, அந்த அம்மாவே கடத்தி இருந்தாலும் நான் போய் கேட்டா உண்மையை சொல்லிருவாங்களா? அவங்க எவ்வளவு பவர்ஃபுல். அவங்கள எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? அது உண்மைதான். உன்னோட அவ பவர்ஃபுல்லானவ தான். நீ போய் கேட்டா உன்னை அடிச்சு துரத்திடுவா. அவளை எதிர்த்து உன்னால தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல, அப்ப உண்மை தானா வெளியே வரப்போகுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.